வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. நேத்து தூத்துக்குடிக்கு ஆதவர்ஜுனா போயிருக்காரு. நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போனவரை அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க தூத்துக்குடி மக்கள். இன்னொரு பக்கம் பையில நம்ம அண்ணன் சிபிஐ விசாரணைக்கு டெல்லி போறாரு இல்லையா, விமானத்துக்குள்ள ஏறும்போது பையில சரக்கு பாட்டில் இருந்தது, மது பாட்டில் இருந்ததுன்னு இறக்கி விடப்பட்டு 3/4 மணி நேரம் சோதனைக்கு அப்புறம் தான் கிளம்பி இருக்கு பிளைட். இதெல்லாம் தாண்டி அண்ணன் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போறாரு நம்புறோம். ஆனா அங்க நடக்கிறது என்ன அப்படின்னா, அமித்ஷா விசாரணை நடக்குது. அமித்ஷாவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக போயிருக்காரு அண்ணன். என்ன நடக்குது தோழர்களே, தமிழ்நாட்டுல பலியிடப்படுவதற்காகவே பக்காவா செஞ்சு வெளியே வந்தவர் யாருன்னா விஜய் தான். ஆனா அதை தட்டி கேட்கறதுக்கு திராணியோ அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு கொள்கை தெளிவோ அரசியல் இலக்கோ இல்லாத ஒருத்தர் தான் விஜய். எனவே அவர் எதையுமே தட்டி கேட்கல. சுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்கு பாஜக. முதுகெலும்போடு பாஜகவினுடைய அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தல இந்த கும்பல். அதுலயும் அவரோட திரியிற நிர்மல்குமாரும் ஆதவர்ஜுனாவும் இவரை வச்சு தங்களை வளப்படுத்திக் கொள்ள நினைக்கிற பீசுங்க, கார்பரேட் கிரிமினல்ஸ். விஜய பலி கொடுக்க தயங்க மாட்டார்கள். விஜய் முதல்ல இந்த அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இத்தனை சிக்கலுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? யார் சிபிஐ கேட்டது? யார் இங்க சிபிசிஐடி வேண்டானது? யார் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் வேண்டும்னது? இதெல்லாம் ஆதவர்ஜுனா பண்ணது. விஜய சின்ன சிக்கல்ல இருந்து பெரிய சிக்கல்ல மாட்டி விடுகிற வேலையை ஆதவர்ஜுனா பண்றார். இப்போ கூட்டணிக்கான ஒரு நெருக்கடியை பாஜக உருவாக்கி வருது. அதுக்கு பல கட்ட பேச்சுவார்த்தை, பல கட்ட நெருக்கடிகளை கொடுத்து பார்த்தாங்க. போன ஆண்டே பவன் கல்யாண தூது விட்டாங்க. நமக்கு தெரியும், பவர் ஸ்டார் பவன் கல்யாண் துணை முதலமைச்சரா இருக்காரு ஆந்திரால. அவரு போனை போட்டு பயங்கரமா பேசினாரு. இதுவரை 4 முறை பேசியாச்சு. போன வாரம் கூட பேசினார். அவர் என்ன பேசினாரு, இங்க பாருங்க, தனியா நிக்காதீங்க. எங்க அண்ணன் சிரஞ்சீவி மாதிரி நீங்க தோத்து போய் கட்சியை காலி பண்ணிட்டு போயிருப்பீங்க. கூட்டணியா நின்னா மட்டும்தான் நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க பாஜகவோட கூட்டணின்னு தானே உங்க ஊர்ல பிரச்சனை. நீங்க அதிமுகவோட கூட்டணின்னு சொல்லுங்க. கூட்டணியா இருந்து துணை முதலமைச்சரா வந்துருங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தேர்தலில் உங்களை வலுப்படுத்திக்கிட்டு நீங்க முதலமைச்சரா வரலாம், ஆட்சி பொறுப்பேற்கலாம் அப்படின்லாம் ஐடியா சொல்லி பல முறை பேசிட்டாப்ல. போன வாரம் உட்பட இதே சங்கதி தான் டிட்டோவா பேசியிருந்தாப்ல பவன் கல்யாண். இதுக்கு இடையில தான் கரூர் சம்பவம் நடந்து போச்சு. 41 பேருடைய மரணம். அது ஒரு விபத்து. அதை சரி செஞ்சிருக்க முடியும். அது விபத்தா தான் நம்மளும் கேஸ போட்டாங்க. தமிழ்நாடு அரசும் அதை விபத்துன்னு தான் கேஸ் பதிவு பண்ணி அது விசாரணைக்குள்ள போனாங்க. ஆனா அத கூடி இருந்த இந்த கூட்டு கும்பல் இருக்குல்ல, ரெட்பிக்ஸோடைய ஃபெலிக்ஸ் என்ற ஒரு அரைவேக்காடு, இந்த கும்பல்லாம் ஆதவர்ஜுனா இவன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இத கான்ஸ்பிரன்சி தியரியா மாத்தினாங்க, நச்சு கோட்பாடா மாத்தினாங்க, பொய்யா போலியா ஒரு கதையை கட்டமைச்சாங்க. அதன் அடிப்படையில இப்ப சிக்கிக்கிட்டது விஜய். அங்க போய் நின்னுகிட்டு இதெல்லாம் செஞ்சவர் செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒரு பொய்யை கட்டமைச்சிட்டு வெளியே பேசினா செந்தில் பாலாஜி பத்தி பேசுவாங்க, நீதிமன்றத்துக்குள்ள இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு கடைசியில் என்ன பண்ணாங்க, லோக்கல்ல விசாரிச்சா இதெல்லாம் திமுகவை அசிங்கப்படுத்துற வேலை, திமுக ஆட்சி சரியில்லை என்று சொல்ல வருகிற வேலை. அது என்ன சொல்றாங்க, எங்களை பழி வாங்க போகுது திமுக, அதனால உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல் படி அவங்களுடைய மேற்பார்வையில இந்த விசாரணை நடக்கணும் அப்படின்னு ஆதவர்ஜுனா ஒரு கேஸ் போடுறாரு. அது கூட நின்று 2 கேஸ் போட்டவங்க அந்த உள்ளூர்ல இருக்கிற மக்கள். அதுல ஒருத்தர் ரொம்ப அப்பாவி, அவருக்கு அவர் கேஸ் போடுறாருன்னே தெரியாது, மகனுக்கு வேலை வாங்கி தரேன்னு கையெழுத்து வாங்கி போட்டானுங்க. இன்னொருத்தர் கிரிமினல். 6 மாசத்துல தன் சொந்த குழந்தையை விட்டுட்டு ஓடி போயிட்டு அந்த குழந்தை 9ஆப்பு படிக்கிற வரையும் பார்க்காதவன், அந்த குழந்தை செத்த பிறகு சுடுகாட்டுல போய் கூட நிக்காதவன் ஓடி இந்த 20 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கான். புரியுதுங்களா? இப்ப இந்த 2 கேஸுமே போலி கேஸ்னு ஆயிடுச்சு. ஆனா நீதிமன்றம் சிபிஐ விசாரணை நாங்க இங்கதான் வகையா சிக்குனாங்க. இந்த சிபிஐ விசாரணை அப்படின்ற போர்வையில விஜய வச்சு செய்யறதுக்கும் கூட்டணிக்கான நிர்பந்தத்தை கொடுப்பதற்குமான வேலைகள் பார்த்தாங்க. அதை நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதனாலதான் டெல்லிக்கு வாங்க, டெல்லிக்கு வாங்க, டெல்லிக்கு வாங்க. ஏங்க, இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், அடுத்தடுத்து கையில அத்தனை ஆதாரம் இருக்கு. பார்த்து டப்பு 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 டப்புன்னு அறிக்கை தயார் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு டப்புன்னு உள்ள தூக்கிடலாம். ஆனா அதை செய்யலையே. இவங்க நோக்கம் இதை விசாரிக்கிறது இல்ல, சிபிஐ வச்சு இவர் மிரட்டுறது. அப்படிதானே இந்தியா முழுசு செய்யறாங்க. ஆனா இத கூட வெளியே என்ன சொன்னாங்க, திமுக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. நாங்க அவ்வளவு தொடநடுங்கி இந்த கும்பல். பாஜகன்னு சொன்னா மொத்தமா தூக்கி உள்ள போட்டுருவாங்க பயத்துல திமுக எங்களை இது பண்ணுது. அடுத்து ஜனநாயகம்.
ஜனநாயகன் படத்துல வெறும் சென்சார் சர்டிபிகேட், பெரிய விஷயம் எதுவும் இல்ல. ஆல்ரெடி அந்த படம் வந்து ஓடிடியில ஓடிட்டு இருக்கிற படம், பகவந்த் கேசரின்ற பேர்ல ஓடிட்டு இருக்கு அந்த படம். அதோட ரீமேக் தான் இது. ஆனா அதை விட்டுருவானுங்களாம், இதை விட மாட்டானுங்களாம். நேத்து கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாக்குறது 2வது முறை அந்த படத்தை. அந்த குழுல ஒருத்தருக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சான், உடம்பு சரியில்லாம போச்சான். அதனால திரும்பியும் பார்க்கல. நீ என் கூட கூட்டணிக்கு வர வரையும் ஜனநாயகனை ஓட விட மாட்டோம். ஆனா இத மேடையில ஆதவர்ஜுனாவும் மத்தவங்க எப்படி பேசினானுங்க? திமுகவினுடைய சதி, எஸ்ஐஆர் திமுகவின் சதி, எது நடந்தாலும் திமுகவின் சதி. இதுதான் இவர்கள் வீழ்ச்சிக்கான அடிப்படை. ஏன்னா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், இங்க இருக்கிற சென்சார் போர்டோ சிபிஐயோ இன்கம் டாக்ஸ் 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டாங்க, ஞாபகம் இருக்குங்களா? எப்படி போட்டாங்க? 2015 15 கோடி ரூபாயை நீங்க ஏமாத்தி பதுக்கி வச்சிருந்தீங்க கருப்பு படமா. அதுக்கு தான் 1.5 கோடி ரூபாயை வந்து ஃபைன் போட்டாங்க. அது ஏன் அவசர அவசரமா இப்ப கையில எடுக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் நீதிமன்றம் போய் 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டாங்க? உங்களை பல வழிகள்ல நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆனா இந்த கும்பல் அதையெல்லாம் திமுகவின் மீது திசை திருப்பி கொண்டிருக்கிறது. இதுதான் இவங்க வீழ்ச்சிக்கு அடிப்படை. இப்ப இங்க வாங்க, அப்ப இங்க போயிருக்காருல, இன்னைக்கு அமித்ஷாவை செஞ்சு பேசுறாங்க. அமித்ஷா சொல்றாரு, உங்களுக்கு 100 சீட்டை கூட கொடுத்துறோம், துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துறோம், எங்களோட வந்துருங்க, நீங்க அதிமுக கூட்டணின்னு சொல்லுங்கன்னு பவன் கல்யாண் சொன்னதை வச்சுதான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது 3வது முறை பேசுறாரு அண்ணன். என்டிஏ கூட்டணியோடு, அதாவது பாஜக கூட்டணியில 3வது முறை பேசுறாரு அண்ணன். நீங்க எல்லாம் வாய்களையே பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கானே? சிக்கி சீரழிஞ்சிட்டீங்க. அதை வெளியே சொல்லி அவனை அம்பலப்படுத்துறதுக்கு தயங்குனீங்க, முதுகெலும்பு இல்ல. சம்பந்தமே இல்லாம ஆளுகிற திமுக மீது பழி போட்டீங்க. ஆனா உங்களை ஒரு மண்ணா கூட மதிக்கல முதலமைச்சர் ஸ்டாலின். நொட்டாங்கையில தட்டிட்டு அரசியலை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. நீங்க தோத்து போய் நிக்கிறீங்கன்னா இதெல்லாம் பரவாயில்லங்க. நேத்து அவசர அவசரமா நேத்து கிளம்பி போறாங்க. இங்க லோக்கல்ல மக்களை சந்திக்கிறதுக்கு தான். இங்க 11 மணிக்கு சந்திக்கணும்னா வீட்டிலே 10 மணிக்கு கிளம்புவாரு அண்ணன். லோக்கல்ல மக்களை சந்திக்கிறேன், அவங்க மக்கள் தானே, அதுங்களை எம்ட்டு அடிச்சாலும் தாங்குதுகளே, அதனால கிளம்பி வருவார். நேத்தே கிளம்பிட்டாரு அண்ணன். கிளம்புன இடத்துல பிரச்சனை ஆகி போச்சு. அவர் தனி ஜெட்ல தானே போவாரு. தனி ஜெட்ல போறவரு நேத்து என்ன பண்ணிட்டாரு, பைய தூக்கிட்டு போறாரு. பையக்குள்ள ஒரு சிஸ்ஸர் இருந்திருக்கு, நம்ம அண்ணன் பையில, விஜயனா பையில. சிஸ்ஸரை பார்த்தோன்னே அங்க இருக்கிறவங்க அதை செக் பண்ணிட்டு பிளைட் எடுக்க மாட்டேன்ட்டாராம். யாரு? பைலட் நான் வந்து பிளைட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் உள்ள தேடி பார்த்தா அதுல ஒரு சிஸ்ஸர் இருக்கு. வெளியே போய் அதை ஃபுல்லா அப்புறப்படுத்தி முழுக்க திரும்ப செக் பண்ணிட்டு அவர் அனுப்புறாங்க. இன்னொருத்தர் மாற்றாரு, ஆதவர்ஜுனா பையில மது பாட்டில் இருந்திருக்கு. நாங்க மது பாட்டில் அனுமதிக்க முடியாது அப்படின்னு அதை தூக்கிட்டு போய் அதை செக் பண்ணி அதை அங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நெருக்கி 40 நிமிஷம் சிஸ்ஸர் வச்சிருந்தோம், அப்புறம் நாங்க வந்து சாராய பாட்டில் வச்சிருந்தோம் அப்படின்ற காரணத்தினால 40 நிமிஷம் லேட்டா தனி விமானம் கிளம்பியிருக்கு. இதுக்கெல்லாம் இடையில நாங்க தான் இந்த தங்கச்சிங்களை காப்பாத்த பிறந்தோம், மதுவை ஒழிக்க பிறந்தோம், அப்படியாக்கு இப்படியாக்குன்னு வாய்களையே பேசுறவங்க மது பாட்டிலோட சிக்கி தமிழ்நாட்டுல அசிங்கப்பட்டிருக்காரு ஆதவர்ஜுனாவும் விஜயும். இந்த மது 20 லட்சம் மதிப்புடையதான். 20 லட்சம் மதிப்புடைய அந்த மது பாட்டில் பிடிக்கப்பட்டிருக்கிறது, தூக்கி வீசப்பட்டிருக்கு. இந்த கும்பல் தான் நமக்கு டீச் பண்ணுது அரசியலை பத்தி. இதெல்லாம் ஓகேங்க. இந்த பக்கம் வாங்க, ஆதவர்ஜுனா எப்பவுமே தன்னை ஹீரோவா காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படிதான் தூத்துக்குடியில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பாப்பா, ஒரு சின்ன குழந்தை 12ஆம் படிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு நீதி வேண்டும் அப்படின்றதுக்காக பலரும் போராடி கொண்டிருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் தொடக்க நாள்ல இருந்து போராடிட்டு இருக்காங்க. முதல் நாள்ல இருந்து கம்யூனிஸ்டுகள் போராடிட்டு இருக்காங்க அங்க ரோட்ல. இந்த குற்றவாளிகளை புடிங்க, பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. அடுத்து பல தலைவர்கள் போய் பார்த்துட்டு வர்றாங்க. அதான் இலை விழுந்துருச்சுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் போய் அங்க கும்மி அடிப்பானுங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொருத்தரா போறாங்க. கனிமொழி தோழர் போறாங்க, ஏன்னா அவங்க அங்க எம்பி. கனிமொழி போறாங்க. போன உடனே ஊருக்காரங்க கோவப்படுறாங்க, கனிமொழி ஏன் வரலன்னு கோவப்படுறாங்க. பாவம், அவங்க பார்லிமெண்ட்ல இருந்தாங்க. இந்த சம்பவத்தை கேட்டுட்டு டெல்லியில இருந்து ஓடி வந்திருக்காங்க. மக்களுக்கு அது தெரியாது. இப்போ பார்லிமெண்ட் செஷன் நடந்துட்டு இருக்குங்க. அவங்க டெல்லியில இருந்திருக்கிறாங்க. அண்ணன் திருமா டெல்லியில இருக்கிறாரு. எல்லாருமே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் டெல்லியில இருக்கிறாங்க, எம்பிஸ் எல்லாம். அங்க இருந்து இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டுட்டு கனிமொழி அவங்க ஓடி வராங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. பார்லிமெண்ட் நடக்கிறதா அப்படின்னு நம்ம மக்களுக்கு தெரியாது. உழைக்கிறவங்க நம்ம நியூஸ்குள்ளே கிடக்கிறனால நமக்கு தெரியுது.
மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க கோவப்படுறாங்க. ஏன் நேத்து வரல, நாங்க நேத்துல இருந்து போராட்டம் பண்றோம்லன்னு. போலீஸே நேத்துல இருந்து வந்து நிக்கும். ஆனா அமைச்சர்களும் மற்றவர்களும் தங்களுடைய வேலையை விட்டுட்டு ஓடி வந்து நிக்கிறாங்க. அதுல கனிமொழி அதெல்லாம் மெதுவா சமாளிச்சு உள்ள போய் அவங்களோட பேசி வந்துட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்க வந்து பேட்டி கொடுத்துட்டு கட்டாயமாக இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். உங்களுக்கு தெரியும் 85% குற்றங்களுக்கு, அது பெண்கள் தொடர்பான குற்றங்களுக்கு கேஸை முடிஞ்சு தண்டனையை வழங்கப்பட்டிருக்கு. 85%. அப்ப எவ்வளவு துரித விசாரணையும் சாட்சிகளை எவ்வளவு துரிதமா எடுத்து அந்த பெண்ணுக்கு நீதி வழங்கணும் அப்படின்றதுல இந்த ஆட்சி சிறப்பாவே இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லை. இதை நான் முழு வீடியோவே ஒன்று போடணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். எந்த மாதிரியான மாற்றம் வந்திருக்கு, எடப்பாடியார் காலத்துல என்ன பொழந்துகிட்டு இருந்துச்சு, ஜெயலலிதா காலத்துல என்ன இருந்துச்சு, இப்ப எப்படி அது மாற்றப்பட்டிருக்கு, இந்த குற்றங்கள் எப்படி குறைக்கப்பட்டிருக்குன்னே தனியா நம்ம வீடியோ போடுவோம். அதுக்கு நேரம் இருக்கு. விஜய்க்காக ஆதவர்ஜுனா போயிருக்காரு. நாங்களும் போய் நீதியின் பக்கம் நிற்போம். ஏன்னா நேத்து முந்தா நாள் தானே பேசி இருக்கிறாரு. பாருங்கள் 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 கண்ணீர் விட்டுருக்காருல. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பத்தி பேசுறதுக்கு அளவுக்கு அறிவே கிடையாது இந்த கும்பலுக்கு. தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல இந்த விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்குன்னு கேள்வி எழுப்புறவன் தான் அறிவாளி, அரசியல்வாதி. நான் கேள்வி எழுப்புறேன், எனக்கு தெரியும். ஆனா ஆதவர்ஜுனா போன்றவர்கள் கார்பரேட் கிரிமினல்ஸ். அவங்களுக்கு தேவை அரசியலோ சாமானிய மக்களினுடைய விடுதலையோ இல்லை. அவங்களுக்கு தேவை ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூவை ஆளுங்கட்சிக்கான எதிரான ஒன்றாக மாற்ற வேண்டியது, அவ்வளவுதான் அவங்க அரசியல். நீதி கீதி எல்லாம் அப்புறம் வேற. போறாரு உள்ள. போன உடனே மக்கள் தொத்திக்கிட்டாங்க. அப்படியே எல்லாத்தையும் தாண்டி அப்படியே உள்ள போறாரு. உள்ள போனா வெளியே நின்று மக்கள் கடுமையான கோஷம் போட்டாங்க. நீ யார் இங்க வந்திருக்க, நீ யார் இங்க வர, நீ மரியாதை கிளம்பி வெளியே போ. பணத்தை வச்சு அரசியல் பண்றீங்களா, இது அரசியல் பண்ற இடமா, அப்படி பண்ணலாமா? நாங்களே துயரத்துல இருக்கோம், நீதி கிடைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம் ராத்திரியும் பகலும். நீங்க அப்படி வந்து இது பண்ணலாமா அப்படின்னு கடுமையான வார்த்தைகள்ல அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க ஆதவர்ஜுனாவை. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, ஆதவர்ஜுனா நினைக்கலாம் இந்த 10 விசில் அடிச்சா குஞ்சுகளுக்கான நீ தலைவனா இருக்கலாம். உழைக்கிற மக்களுக்கு நீங்கெல்லாம் தலைவன் கிடையாது. ஒருத்தன் உழைக்கிற மக்களினுடைய வயிற்று பசியையும் வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துறவனா அவங்க பக்கம் தான் நிப்பாங்க. அது எந்த அரசுனாலும் தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதுல நம்ம கவனமா இருக்கணும். சோ ஆதவர்ஜுனா போன்ற பணக்கார முதலைகளை எல்லாம் அடிச்சு பத்தி இருக்கிறாங்க அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கலாம். ஆக மொத்தம் ஒண்ணு நடந்திருக்கு தோழர்களே. தமிழ்நாட்டுல பாஜக கும்பலினுடைய அடிவருடிகளாக இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்கின்றத அப்பட்டமா வெளியே வந்திருக்கு. பாஜகவோடு கூட்டணி கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு, கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல என்ன கொடுமைன்னா, அந்த நேர்காணல் நடத்தினார்ல நம்ம அண்ணா விஜய், நேர்காணல் ஒரு 50 பேரை வர சொல்லி நேர்காணல்னு ஒரு 10 பேர்கிட்ட நேர்காணல் பண்ணிட்டு கட்சி என்ன சொல்லுதோ அதை கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த நேர்காணல்ல விஜய் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு ஆளும் எம்எல்ஏவா நிக்கிற ஒரு ஆளும் 5 கோடி ரூபாய் கட்சி தலைமைக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்க அங்க நிக்கணும், அந்த செலவு இதெல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுவும் அதிமுக திமுக கூட்டணி வலுவா செலவழிப்பாங்க, அதுக்கான பணம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பாத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. இது என்ன கொடுமைன்னா, மாற்றம், நாங்க மக்களை மாத்த போறோம், அரசியலை மாத்த போறோம், ஜனநாயகத்தை மீட்க போறோம்னு வந்த கும்பலு 5 கோடி ரூபாய் கேட்டா சாதாரணமா ரசிகரா தெரிஞ்சவங்க 5 கோடி ரூபாய்க்கு எங்க போவாங்க? இப்ப 10 பேர் கூட போட்டியிட தகுதியாக இல்லை. நான் வர்றேன்னு முன்மொழியில வர்றேன்னு சொல்லாம ஓடி போயிருக்கிறாங்க. இதான் தாவேகாவுடைய நிலைமை. முதல்ல கட்சியை வலுப்படுத்துங்க. பணம் மட்டும் அரசியலை தீர்மானிக்காது. மக்கள் உங்க மேல வச்சிருக்கிற அன்பும் நீங்க அவங்களை நல்லது செய்வீங்கன்ற நம்பிக்கையும் தீர்மானிக்கும்.